புரோகிதர் வாசகர் முன்னெடுக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு நான் எல்லாத்த நன்றி பாராட்டையும் தெரிந்து வருகிறது. அவர் சொன்னாரு அவர் தமமுன்ற தலைப்பு எடுத்துக்கிறாங்க. அத்தகைய தலைப்புன்றதை விட அது ஒரு நூல். பகத்தை அமைச்சர் அவர்கள் இந்த புத்தகம் தமா என்ற ஆங்கில பதிவின் மொழியகம் சித்தாந்த என்ற பெரியார் தாசன் பேராசிரியர் பெரியார் தாசன் எக்ஸ்ரே மாணிக்கம் எரிமலை ரத்னம் இவர்கள் மூவரினுடைய உழைப்பால் பகத்தை அம்பேத்கருடைய பார்வையில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த புத்தகம். அதுதான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் நாம் இப்பொழுது பேச வேண்டும்? சொன்னது போல இது நம்ம பூர்வீக மதம், இந்தியா முழுவதும் இருந்த மதத்தை தாண்டி பௌத்தம் என்ற தத்துவம், அந்த தத்துவம் இன்று ஏன் தேவைப்படுகிறது? இதை நாம் ஏன் பேச வேண்டும்? இதை ஏன் என்ற கேள்விக்குரிய பதிலாகத்தான் இந்த முழு தொடரும் நமது உரையாடலும் கூட இருந்துவிடப் போகின்றது. இப்பொழுது நாம் தலைப்பிற்கு வருகிறேன். புத்தகம் அவர் தமமும் என்பதை பேராசிரியர் பெரியார் தாசன் மிகுந்த பிரயத்தனங்களுடன் மொழியாக்கம் செய்ததாக சொல்வார். அதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்ன என்றால், அதுதான் இந்த புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கான தேவையாக கூட இருக்கும். பெரியாரியாக இருந்தவர் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பௌத்தத்தை உள்வாங்கி புத்தகயாவுக்கு சென்று பௌத்தத்தை உள்வாங்கி மாறுகிறார். பிற்காலத்தில் அவர் வேறு ஒரு மதம் தழுவுகிறார் என்று தெரிவிக்கிறார். இப்பொழுது அவர் அதை மொழியாக்கம் செய்யும் பொழுது புத்தாந்தி தம்மாவை முழுமையாக உணர்ந்து புரிந்தால்தான் அதை மொழிபெயர்க்க முடியும் என்பது முடியும். இன்னொன்று, அண்ணல் அம்பேத்கரினுடைய பார்வையில் மொழியாக்கம் செய்ய வேண்டும். இந்த இரண்டு சவால்கள் இருக்குது. மொழி புலமை மட்டுமல்ல, உணர்வு புலமை, ஞானம், அந்த சஸ்பெக்ஷன் இது இருக்க வேண்டும் என்று பல உதாரணங்களை அவர் சொல்கிறார். எடுத்துக்காட்டாக ஒரு இடத்தில் வருகிறது, கடவுள் இருக்கு, தேவர்கள் இருக்கு, ஆன்மா இருக்கு, சொர்க்கம், இவற்றை பற்றி எல்லாம் பேசும் பொழுது புத்தர் அனைத்துக்கும் மாறுபட்டவர், முரண்பாடானவர், எதிர்த்தவர். அண்ணல் அம்பேத்கர் பாதிக்கும் அப்படித்தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை அவ்வாறாக மொழிபெயர்க்க முடியாது என்பதால் அவர் என்னவென்று மொழிபெயர்க்கிறார் என்றால், வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்து வாழ்ப்புகள் எய்தியவர்கள், அந்த தேவர்கள் என்ற வார்த்தைக்கு. ஏனென்றால் இன்று தேவர்கள் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் வேற பேசலாம். அது போல இன்னொரு உதாரணம் ரெலிஜன், அதற்கு தமிழ் வார்த்தை மதம் என்று சொல்கிறார்கள். ஆனால் மதம் என்ற வார்த்தை அதற்குள் நிலை என்பது சார்ந்தது என்ற அடிப்படையில் ஒரு தத்துவத்தை, ஒரு கருத்தியலை சார்ந்திருத்தல் என்ற அடிப்படையில் உருவாக்குதல், சமைத்தல், அமைத்தல் என்ற பொருளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய சமயம் என்பதாக அந்த மதம் ரெலிஜியன் என்று வரும் இடங்களில் எல்லாம் சமயம் என்ற வார்த்தையை பிரயோகிக்கிறார். அதே போல நிப்பானம், நிப்பானா என்பதை சமணம் போன்ற மத பயன்பாட்டில் நிர்வாணம் என்று சொல்வார்கள். ஆனால் பௌத்தத்தில் அதை நிப்பானம் என்று மொழிபெயர்க்கிறார். நிப்பானத்திற்கான பொருள் விளக்கத்தில் பார்க்கும் விடுதலை என்பதாக, மன விடுதலை என்பதாக அமையும். அதுபோல் லோ அண்ட் லோலி என்ற வார்த்தை தாழ்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று மொழிபெயர்க்காமல் அதை உரிமை மறுக்கப்பட்டவர்கள், உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள் என்பதாக மொழிபெயர்க்கின்றார். அதுபோல் சாக்ரிஃபைஸ் என்ற வார்த்தையை தியாகம் என்ற தமிழகத்தில் மொழிபெயர்க்கின்றார். அதுபோல ஒரு ஆங்கில கவிதையில் ஒரு அதே புலமை மாறாமல் தமிழ் கவிதை பாணியில் கொடுப்பார். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இந்த மூவரும் தமிழாக்கம் செய்த அந்த
காரணத்தினால்தான் இதற்குள் நாம் ஊடுருவி அதற்குள் பயணிக்க முடியும் என்பதால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை நன்றி நாம் செலுத்த கடமைப்பட்டுள்ளவர்களாக இருக்கு. இதை ஏன் அவர் செய்தார் என்பதற்கான ஒரு கருத்து சொல்கிறார், ஒரு பதிலாக சொல்கிறார். இந்தியாவில் உள்ள மூட நம்பிக்கையெல்லாம் அடங்கி சமதர்ம சமத்துவ ஆட்சி முறை மலர்வதற்காக பகுத்தறிவு மலர்ந்து உண்மையான மதச்சார்பின்மை ஓங்குவதற்காக பௌத்தம் பரவ வேண்டும். அந்த பௌத்தத்தை பாபாசாஹேப் அம்பேத்கரினுடைய அந்த புத்தாண்டு தம்மா மூலமாக பயிலப்பட வேண்டும் என்பதால் நான் மொழிபெயர்ப்பு என்று உணர்வு பூர்வமாக குறிப்பிடுவார். ஆக இவர் கடைசியில சொல்கிறார், வாட் இஸ் பௌத்தம்? பௌத்தம்னா என்ன அப்படின்னா, எது பௌத்தத்தில் சமயம் இல்ல, சாதி இல்ல, சடங்கு இல்ல, மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, பூஜை இல்ல, பிரார்த்தனை இல்ல, எல்லாத்துக்கும் மேலாக தனியுடைமை என்பது இல்லை. இதை எல்லாம் யோசிக்கணும். எது ஒன்று இதுல ஏதாவது ஒன்று இருந்தாலும் அது பௌத்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதுதான் பௌத்தம் அப்படின்னா, அது அன்பு இருக்க வேண்டும், அறிவு, ஒழுக்கம், சமதர்மம், சமத்துவம், இரக்கம், வீரம், விவேகம், இது எல்லாம் இருக்கும். இதில் ஒன்று இல்லாமல் இருந்தால் கூட, எப்படி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது மூன்று முழுமையை இருந்தால் தான் அது ஜனநாயகம் என்ற முழுமையை அடைய முடியும். அதுபோல இந்த ஃபேக்டர்ஸில் ஒன்று இல்லாமல் இருந்தாலும் அது பௌத்தம் கிடையாது. எனக்கு அறிவு இல்லை அப்படின்னாலும் பௌத்தம் இல்லை, விவேகம் இல்லைனாலும் அது பௌத்தம் இல்லை. எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் வளர்த்தெடுக்கும் எது ஒன்றோ, எந்த ஒரு தத்துவம் இருக்கின்றதோ அதுதான் பௌத்தம். அவர்கள் பேரளவில் வேறு ஒரு மத அடையாளம் தாங்கியிருந்தாலும் அவர்களுடைய வாழ்வியலை பொறுத்தவரை பௌத்த வாழ்வியல் என்று குறிப்பிடுகிறோம் அல்லவா? நமது பண்டிதர் ரவிதாசர் அவர்கள் சொல்வார், தமிழர்களின் வாழ்வே பௌத்த வாழ்வியலாகத்தான் இருந்திருக்கிறது. அவரின் தமிழர்கள் ஆதி பௌத்தர்களாக அவர்களை அறியாமலே பல கலாச்சாரங்களுக்குள், பழக்க வழக்கங்களுக்குள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அவருடைய வாழ்வியலை குறிப்பிடும்போது சொல்வார். அது போன்று இந்த குணநலன்கள் தான், இந்த அம்சங்கள் தான் பௌத்தம். அதாவது இந்த மூன்று அக்கடா போன்று ஒரு மூன்று விஷயங்களை சொல்லலாம். அறிவு, நேர்மை, சமத்துவம் இஸ் ஈக்குவல் டு பௌத்தம். இப்படியாக அவர் முடித்தார். இப்பொழுது முன்னுரைக்கு வருவோம். முன்னுரை என்பது பாபாசாஹேப் அம்பேத்கரால் எழுதப்படுகிறது. அவர் கூறுவார், ஏன் இந்த புத்தமும் அவர் தமமும் எழுத வேண்டும் என்பதற்கு அவரை கேள்வி கேட்டுக் கொள்கிறார். நான் ஏன் எழுதணும் அப்படின்னா, அதுல ஒவ்வொன்றாக சொல்வார். பௌத்தம் மீது வளர்ந்து வரும் அக்கறை, இன்னைக்கு பௌத்தம் மீது ஒரு வகையான அக்கறை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எதை பற்றி? புத்தரோட வாழ்வியல், ஆக்சுவலி புத்தர் யாரு, அவருடைய வாழ்வியல் என்ன குறிச்சு, அவருடைய போதனை மீதான முரணற்ற விவரங்கள், அதற்கான தேவை. அதனால்தான் நம்ம எல்லாருமே கூட ஒன்று சேர்ந்திருக்கோம். ஆமா, நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் ஒன்றுதானா? புத்தர்கள் இருந்தாரா? பௌத்தம் என்பது இதுதானா? அவர் கூறிய பௌத்தம் என்ன? அம்பேத்கர் கூறிய எத்தனையோ பௌத்தம் இருக்கு, எத்தனையோ நாடுகளில். அப்ப எந்த பௌத்தம் நமக்கானது, எது உண்மையானது? இப்படி பல்வேறு விஷயங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன, அதுக்கான தேவைகள் வளர்ந்து இருக்கின்றன. அதுதான் முதல் அவசியம் என்று சொல்கிறார். இரண்டாவது, பௌத்தத்தை புரிந்து கொள்ளும் பாதையை தெளிவுபடுத்த வேண்டும். எந்த வகையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பாதையை, இந்த பாதையில போனா இந்த இலக்கை அடையலாம் என்பது போல. மூன்றாவது, பௌத்த புரிதலில் உள்ள குழப்பங்களை தவிர்க்க வேண்டும். என்ன நிறைய குழப்பங்கள். ஒன்று முறை அதை ஆர்கனைஸ் பண்ணணும், தவிர்க்கணும், குழப்பங்களை தீர்க்கணும். அதுக்கு முதல் படியாக ஆர்கனைஸ் பண்ணணும். எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னா, புத்தரையே பரிவராஜன் கேட்டார். முதல் கேள்வி அவர் கேட்கிறார், ஏன் அவர் சுகநிலைக்கு போனார்? அவர் அது என்னது, 27 வயசு வரைக்கும் அவர் ஒரு நோயாளியோ, ஒவ்வொரு வயசானவரையோ, ஒவ்வொரு மரணத்தையோ பார்க்கல அப்படிங்கிற ஒரு மரபு ரீதியான விளக்கம் கொடுக்குறாங்க இல்லையா? இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒருத்தவங்க 27 வருஷம் வரைக்கும் அப்படி ஒரு நிலைமையை பார்க்காம இருப்பாங்களா? ஒரு காட்டு தலைவியை கூட படுத்துக்க மாட்டாங்களா? அவங்க சொந்தக்காரவங்க, அவங்களுடைய அரசுல இது ஒரு பெரிய நம்பத்தா இருக்கு. இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இட் இஸ் அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்றாரு பாபாசாஹேப். அடுத்து 4 ஆரிய உண்மைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன 4 ஆரிய உண்மைகள்னா, வாழ்க்கை சுக்கமானது, மரணம் சுக்கமானது, மறுபிறப்பு என்பது சுக்கமானது, மனிதன் இன்பத்தை அடைகிறதுக்கு மதமோ தத்துவமோ உதவாது. இது போன்ற ஆரிய உண்மைகளை என்ன செஞ்சுட்டாங்கன்னா
பௌத்தத்துக்குள்ள சேர்த்திருக்காங்க. ஆக்சுவலி புத்தர் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. அப்ப ஆலய உரிமைகள் என்பது பௌத்தத்துல இருக்கா? அப்ப யாராலும் சேர்க்கப்பட்டது, எந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கிறார். இரண்டாவது. மூன்றாவது, ஆன்மா, கர்மம், கர்மா, மறுபிறப்பு, இந்த போதனைகள் இல்லைங்களா, இதை புத்தர் அவர்கள் எந்த பொருளில் பயன்படுத்தினார், என்ன கான்டெக்ட்ல அவர் பயன்படுத்தினாரு, பிராமணர்கள் எந்த பொருளை பயன்படுத்தினாங்க அப்படின்றது தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அந்த முரண்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு மூன்றாவது விஷயம் சொல்றாரு. நான்காவது, பிக்குகளை பற்றி சொல்றாரு. இந்த பிக்கு சொல்றாங்க, அவங்களோட நோக்கம் என்ன, பிக்குகளுடைய நோக்கம் என்ன? அவங்க முழு நிறைவான ஒரு மனிதனை உருவாக்குவதா, அல்லது அர்ப்பணிப்பாக தொண்டாற்றுவதா, அல்லது நண்பராக, வழிகாட்டியாக, தத்துவவாதியாக, சமூக சேவகரை உருவாக்குவதா? இந்த மூன்றில் எது பிக்குகளோடு கடமை? இந்த கேள்விகளை எல்லாம் எடுக்கிறார். இது எல்லாத்துக்கும் பதிலை கண்டுபிடிக்கிறார். இந்த பதிலை தரவுகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஒரு புத்தரை என்பவர் வாழ்ந்திருந்தா அவரை இந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லியிருப்பார் அப்படின்றத ஒரு என்ன சொல்றது, மெட்டபிசிக்கல் ஆட்டிடியூட்ல அதை ஆய்வு செய்து அது ஒரு அழகான ஒரு எத்திக்காக, ஒரு புராணமாக, ஒரு புனைவாக, ஒரு அழகியலோடு அவர் பிரசன்ட் பண்றாரு இந்த புத்தகத்தை. இதுல முழுக்க முழுக்க அறிவுபூர்வமான விவாதங்கள், விளக்கங்கள், இதுதான் இந்த முறையில் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த புத்தகத்தில் அணுகிட்டார். அப்ப எல்லாம் பண்ணிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, அவரோட லிட்டரரி பியூட்டி இல்லையா, அந்த புத்தா சிஸ்டம், அந்த மொழி அப்படி என்னதான் சித்தார்த்தர் என்ற பெரியார்தாசன் மொழி பேசிருந்தாலும் ஆங்கிலம் கற்றவர்கள் இல்ல இதெல்லாம் நிறைவா இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அண்ணலினுடைய ஒரு வார்த்தையை கூட அப்படியே அவருடைய பார்வையில் மொழிபெயர்த்து விடுவது என்பது அவ்வளவு இலகுவான விஷயம் கிடையாது. இருந்தாலும் கூட முயற்சி பண்ணியிருக்காங்க. நிச்சயமா நிறைய சிறப்பாக இருக்கிறது. இதை என்ன பண்றாங்கன்னா, இவர் ஒரு நூல் 8 நூல்களாக பிரிச்சுக்கிறாரு. ஒவ்வொரு நூலிலும் பகுதிகளாக பிரிச்சுக்கிறாரு. அந்த பகுதிகளை பாகங்களாக, பாகங்கள் அத்தியாயங்களாக, அத்தியாயங்களை வசனங்களாக இப்படி பகிர்ந்து கொள்கிறார் அண்ணல் அவர்கள். இவ்வாறாக முன்னரை அண்ணல் அம்பேத்கருடைய எழுத்துக்களை எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சொல்லாது முகப்புரை சொல்லலாம். இந்த முகப்புரை என்பதை எழுத்துக்கொள்கிறது. இது ஒரு எலக்ட்ரானது, ஒரு ஜேம்ஸ் ஹாஸ்டிங்ஸ் அப்படின்றவரால் எழுதப்பட்ட ஒரு சொல்லாது தான் இது. இவர் ஒரு ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு பிப்ளிக்கல் பிலாசபர், ஒரு ஸ்காலர். அவர் எல்லா மதத்தை பற்றியும் அது பண்றாரு. 1927 அவர் என்சைக்ளோபீடியா ஆஃப் ரிலிஜியன் அண்ட் எத்திக்ஸ் அதுக்குள்ள எடுக்கிறார். ஏன் எடுத்துக்கிறாருன்னா, அவர் அவ்வளவு ஆழமான சாத்திரமான ஒரு சில விஷயத்தை முன்வச்சிருக்காரு அந்த புத்தகத்துல. அதை கோட் பண்ணிக்கிறார். ஏன்னா அவர் படிப்பதற்கு முன்பு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த புத்தகத்தில் இருக்கிறதா என்று தன் சுய ஆய்வுக்காக எடுத்துக்கொள்வதாக நான் நினைக்கிறேன். இப்ப அதுல ஜேம்ஸ் ஹாஸ்டிங்ஸ் என்ன சொல்றாரு, முகப்புரையில இப்ப காலம், மனிதர்கள், அப்புறம் சமூக சூழ்நிலைகள், இதெல்லாம் தொடர்ந்து மாறிட்டே இருக்கு இல்லைங்களா? இப்ப உலகம் நெபுலாவில இருந்து தோன்றி, அப்புறம் ஒரு சில உயிரினங்கள் தோன்றி, அப்புறம் சிந்திக்கக்கூடிய உழைச்சில் ஈடுபட்ட குரங்கு மனிதனாக தோன்றி எத்தனையோ 1000-5000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆச்சு. ஒரு பகுத்தறிவு உள்ள மனித இனம் என்பது உருவாக்கின்ற ஸ்டேஜ். அதுக்கப்புறம் எப்படி ஒவ்வொரு சமூகமாக புராதன பொது உடைமை சமூகம், ஆண்டனடிமை சமூகம், நிலவுடைமை சமூகம், முதலாளிகள், இப்படி பல்வேறு சமூகங்களுடைய மாற்றங்கள் வரலாற்று பூர்வமான நிகழ்வு, இயக்க போக்குல நிகழ்வு. அப்ப இதெல்லாம் நிகழ்வு. ஆனா இந்த மனிதர்களுக்கு என்ன அவங்களுடைய மூட நம்பிக்கைகள் இல்லைங்களா, அது அந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாறின மாதிரி தெரியலையே. அதெல்லாம் இன்னும் அப்படியே பழைய மரபுன்ற பேர்ல அப்படியே ஏன் நீடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆரம்பமா கேட்டுப்பாரு. அப்ப இந்த மாதிரி செய்யறது மூலமாக புனிதம் என்ற பெயர்ல கேள்வி கேட்க முடியாதவர்கள்லாம் மனிதர்கள் மக்கள் சிந்திக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையினால மதம், சாதி, சமூக ஏற்றத்தாழ்வு ஒன்றெல்லாம் ஆழமாக ஏறுகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆழமா ஏறுகிறதனுடைய விளைவு ஒரு
இது எஃபெக்ட். இதனுடைய விளைவு என்னன்னா சமூக ஏற்றுத்தாழ்வு, அதாவது மனிதனுக்கான மரியாதை கொடுக்கப்படல, அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது, அங்க உரிமைகள் மறுக்கப்படுது. இந்த மாதிரியான காரணங்களால சமத்துவம் இன்னைக்கு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போன்று இதுல மதம் என்பது என்ன ரோல் செய்யப்படுது, இட் இஸ் a tool of control. அது நம்மளுடைய மனித அறிவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக மதம் இருக்கு அப்படின்னு. மரபுன்ற இந்த நிலைகள் அநீதிகளை நியாயப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதனால பல பிரிவுகள்ல பல வகையான துன்பங்கள் இருந்து இந்த சமுதாயத்தினுடைய ஒழுங்கில் சீர்கொண்டு குறைந்து போயிருக்கு. இந்த மத மதிப்பீடுகள்னால, இந்த மரபுன்ற பெயர்ல மத மதிப்பீடுகள்னால அப்படின்னு. எது தேவை அப்படின்னா அதை எம்பசைஸ் பண்ணணும். எதெல்லாம் தேவைன்னா ரேஷனல் திங்கிங், அதாவது பகுத்தறிவு சிந்தனை. அடுத்து விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு வேணும். அது சோசியல் அவேர்னஸ் வரும். அடுத்து ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ், சமத்துவமும் நீதியும் தேவை. மூட நம்பிக்கை நிராகரிக்கப்படணும். இதெல்லாம் தேவையாக இருக்கு. அப்ப இதையெல்லாம் தேவையாக இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது கேள்வியாக அது. இதை அதுல இருந்து பாபா சாஹேப் அவர்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்பதான் இப்ப நம்ம சித்தாந்த கௌதம ஒரு முதல் பகுதிக்கு நாம போகலாம். புத்தர் மதத்துல முதல் பகுதி நூல் 1ல முதல் பகுதி என்னன்னா சித்தாந்த கௌதமர் ஒரு போதிசத்துவர். போதிசத்துவர் எவ்வாறு புத்தர் ஆனார், ஒரு போதிசத்துவராக ஒரு புத்தராக எப்படி ஆனார், சித்தாந்த கௌதமர் என்ற ஒரு சாதாரண ஒரு மனிதன் அப்படின்றது. இந்த பகுதி 1ல தோற்றம் முதல் துறவு வரை அப்படின்ற தலைப்புல பிரிவு 1ல அவர் குலம் அப்படின்னு எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் இந்த இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா, எப்பயுமே நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எதையுமே வரலாற்று பூர்வமாக பார்க்கிறேன், வரலாற்று பூர்வமான பார்வை. அப்ப இவர் யாராக, இவருடைய அந்த ஆன்சிஸ்டர்ஸ் அதெல்லாம் என்னவாக இருக்கு ஆன்சிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா, இவர் ஒரு 6ஆம் நூற்றாண்டுல வட இந்தியாவில் ஒரு தேசம் என்று சொல்லப்பட முடியாத ஒரு பகுதி இருக்கு. அது பல அரசுகளாக, அது பல சிற்றரசுகளாக இருக்கு. சிற்றரசுகள் 2ஆக பிரிஞ்சிருக்கு. சிலர் முடியாட்சி, சிலர் முடியாட்சி இல்லாதவையாக இருக்கு. முடியாட்சிகள்லாம் ஒரு 16 முடியாட்சிகள் ஜனபதம் என்ற பெயர்ல இயங்கிருக்கு. அதோட பெயர்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து முடியாட்சி அல்லாதவை சங்கம் அல்லது ஜனம் என்ற பெயர்ல இருக்கு. இதில் ஒன்றுதான் கபிலவஸ்து அப்படின்றதுல சாக்கியர்கள் இருக்காங்க. கபிலவஸ்து என்ற பகுதி. இந்த கபிலவஸ்து என்பது குடியரசா இல்ல குழு அரசா அப்படின்ற எந்த ஒரு பிகரும் ஒரு தெளிவும் கிடைக்கல. அதாவது அப்படிப்பட்ட சமூகமாக இருந்திருக்கலாம். எப்படி ஒரு அரைமுறை பிரசவம் மாதிரி. ஆனா அது என்ன சொல்றது, நிலப்பிரபுத்துவம் முடிஞ்சுதான் முதலாளித்துவம் வரணும். ஆக்சுவலி தொழிற்படுத்தினாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அதனுடைய விட்டு சுத்தங்கள் அப்படியே இருக்கிறப்ப முதலாளித்துவம் அப்படின்றது வந்ததுனாலதான் இன்னும் கூட நிலப்பிரபுத்தினுடைய மிச்ச சொச்சங்களாக பல விஷயங்கள் இருக்கு. சொல்லப்போனா அந்த கேரளாண்டி சம்பவம்லாம் எமல் பாட்டியில அது நிலப்பிரபுத்துவத்தினால வீழ்த்தப்பட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது சாதியினுடைய கோரத்தினால கேரளாண்டி சம்பவம் போன்ற பல கொடுமைகள் இன்னைக்கும் கூட நடந்துச்சு. அப்ப அந்த கபிலவஸ்து என்பது ஒரு முடியாட்சியாக இல்லாமல், அது குடியரசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கு. குடியரசாகவும் இல்லாமல் குழு அரசாகவும் இல்லாமல் இருக்கு. ஆனா அந்த பகுதியை ஆண்டவர்கள் சுழற்சி முறையில தேர்ந்தெடுக்கப்படாங்க. அந்த சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு பெயர் அரசர். சரிங்களா? இப்ப அதனால அது அரசாட்சி அப்படின்ற ஒரு அடிப்படையில வருது. இது இந்த வட கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த சாக்கிய தேசம், இது ஒரு ஒரு சுதந்திர தேசமாக இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்குல பக்கத்துல இருக்க கோசல அரசனுடைய கட்டுப்பாடு, அங்க பசமேதி அப்படின்ற இருக்காரு. இந்த சைடு மகத நாட்டுல பிபிசார் இருக்காரு. இவங்க 2 பேரும் ஈக்குவலான ஒரு பவர்ல இருக்காங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வந்ததுனால சுயமாக முடிவெடுக்க முடியாத ஒரு அரசியல் நிர்வாக சூழல் இதுதான் அந்த காலகட்டம், அந்த ஜியோகிராபிக்கல் கண்டிஷனும் கூட. சரி, இப்போ இது மாதிரி இருக்கிறப்ப இவருடைய முன்னோர்களுடைய மரபு அப்படின்றது பார்க்கணும். சித்தார்த்தன்றது அவங்களோட அப்பா யாரும் தெரியும்ல,
அவர் யாரு பேருனா சுத்தோதனர். இப்பர் வந்து யாருடைய பையனா கபிலவஸ்துல தேசேனா அப்படின்றவர் இருக்காரு. அவர் ஒரு சாக்கியர். அவருடைய மகன் சின்னாவது அவர் வந்து கச்சனாதவரமா இருக்கிறாரு. அவருக்கு வந்து 5 பசங்க 2 பிள்ளைங்க. அதுல ஒருத்தர் தான் சுத்தோதனர். ரைட்டுங்களா? இவங்களோட கோத்திரம் அப்படின்னு ஏன்னா அப்பயே நான் சொன்ன மாதிரி வர்ணாசிரம முறை ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குது. அப்ப கோத்திரம் என்பது வந்து ஆதித்ய கோத்திரம். இவன் வந்து மகமாயா அப்படின்றவர் வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. மகமாயாவோட அப்பா அம்மா யாருன்னா அவரோட தந்தையார் பேர் அஞ்சனர், அம்மா பேர் வந்து சுலட்சணம். இவங்களுக்கு தேவதகா அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்காங்க. இந்த 2 பேரும் அதாவது சுத்தோதனரும் மகமாயாவும் ரொம்ப ரிச் பேக்ரவுண்ட் இருக்காங்க. ஒரு அரசுலாம் பொருளாதாரத்துல வந்து மிகப்பெரிய பலம் பெற்றவர்கள். இந்த 2 பேரும் மேரேஜ் பண்றாங்க. அப்ப அப்படி இருக்கிறப்ப ஏன்னா இவர் வந்து அந்த சுழற்சி முறையில அரசராக வேற இருக்கிறார். அப்போ மகமாயா அவங்க வந்து ஒரு இளவேணி காலம், ஒரு ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவருடைய இல்லற வாழ்க்கையில ஒரு கட்டத்துல வந்து ஒரு குழந்தை வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு கனவு காரணம். இந்த கனவு தான் மிக குறிப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது பௌத்தத்துக்கு. என்னன்னா அந்த கனவுல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த இமயமலை அடிவாரத்துல யாரோ வந்து ஒரு 4 பேர் வந்து கூட்டிட்டு போனாங்க. அப்படி ஒரு இது போட்டுற மாதிரி ஒரு கனவு. அது சரோவர் ஏரிக்கு வந்து அவங்களை கூட்டிட்டு வர மாட்டேங்கும். அப்புறம் சுமேதர் அப்படின்ற ஒரு போதிசத்துவர் வந்து என்னை உங்க அம்மா என்னோட அம்மாவா நீங்க வந்து இருக்க முடியுமா, அதாவது உங்களை என் பிள்ளையா ஏற்பட முடியுமா அப்படின்னு அவர் கேட்க மாட்டோம். ஒரு கனவு காண்றாங்க. இது அவங்க ரொம்ப கலக்கமடையுது. என்னடா திடீர்னு ஏன்னா இமயமலை அடிவாரம்னா ஒரு துறவு நிலை அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை இப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கனவு காணுது வருதையை பேசு. உடனே அவங்க வீட்டுக்காரத்தை சொல்றாங்க. அவர் வந்து ஒரு 7 பார்ப்பனியர்களை கூப்பிடுறாரு. பிராமணர்களை பிராமணர்கள் சொல்லணும். 7 பேரை கூப்பிடுறாங்க. ராமா, தக, லக்கனர், மாந்தி, யன்னர், சிமையர், சியமர், சுபோகர், சுதர்சர். இந்த 8 பிராமணர்கள் பின்னாடி தேவைப்படுவாங்க 8 பேரும். அதனால சொல்றாங்க. இவங்களை கூப்பிட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு வந்து அதான் அவங்கள போட்டு குளிப்பாட்டி அவங்களுக்கு எல்லாரும் செஞ்சு அதுதான் வர்ணாசிரமம் சொல்லியிருக்கு. அது மாதிரி பண்ணி என்ன ஆச்சு இந்த மாதிரி கடவுளுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவங்க உடனே வந்து அப்படியே நம்முடைய இந்த சினிமால பார்க்க மாதிரி அப்படியாச்சு உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பார்ப்போம். அந்த குழந்தை வந்து ரொம்ப தனக்காக ரொம்ப மிக முக்கியத்துவமான ஒரு குழந்தை. அது என்னன்னா ஒன்று 2 வகையான வாய்ப்பு இருக்கு. ஒன்று அவர் இல்லறவியல்ல வாழ்ந்தார்னா வெற்றி பெற்றார்னா அவர் வந்து இந்த மாநிலத்திலேயே ஆளக்கூடிய மிகப்பெரிய அரசராக மாறுறாரு. அப்படி இல்ல அவர் துறவுக்கு போயிட்டாருன்னா அவர் இந்த உலகத்திற்கே துன்பத்தை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவமாக புத்தராக ஒரு அறிவுரை பெற்று வருவாரு. இதுல எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோடனே அப்பா அம்மாவுக்கு ஒரு பயங்கர கலக்கம் ஆயிடுது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரு குழந்தை பிறந்துச்சு மனித இயல்பாக இருக்கிறதுனால அவங்க ஐயோ என்னடா நமக்குள்ள துறவு நிலை போச்சுன்னா அப்புறம் வாரிசுகளுக்கு என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப ஒரு கலக்கமாக இருக்காங்க. அப்போ வந்து சரி ஓகே இத வந்து என்ன பார்த்துக்கலாம். இவர் கருவுறாங்க. 10 மாதம் வந்து 10 மாதம் ஆயிடுச்சு. 10 மாதம் நியாதி ஆயிடுச்சு. அவங்களுக்கு அப்பாவை வீட்டை பார்க்கணும்னு ஆசை. அப்ப எல்லாரும் கேரளா அந்த காலத்துல அரசியல் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. லும்பின் சோலைன்ற இடத்த வந்து அவர் நடக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல அழகியல்ல இருந்து கொஞ்ச நேரம் இறங்கி இலைப்பாடுறாங்க. இலைப்பாடுறப்ப சால் மரம் என்பது அப்படியே இந்த வளைஞ்சு வளைஞ்சு அப்படி இருக்கும். அந்த சால் மரத்தோட கிளை அப்படி குடிக்கிறப்ப திடீர்னு அது வந்து அப்படி குடி மாதிரி எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம் வந்து அந்த இடத்திலேயே பிரசவமாயிடுறாங்க. அப்ப அந்த குழந்தை வந்து பிறந்தது. அப்ப கிமு 563 ஒரு வைசாக பௌர்ணமி நாள் அப்படின்னாங்க. சரிங்களா? அப்ப அந்த வைசாக பௌர்ணமி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அந்த நாள்ல வந்து அந்த குழந்தை பிறகுது. ரொம்ப எல்லாரும் அந்த நாட்டுல கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. 5வது நாள்ல பேர் சொல்றாங்க. 5வது நாள் முடிஞ்சோடி 6வது நாள் 7வது நாள்ல அவங்க அம்மா அகமாயிட்டு வந்து பயங்கரமா முடியாம போயிடுது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி மருத்துவ முறையில அங்க எல்லாம் மூட நம்பிக்கைக்கு இதே இல்லை, என்னது குறைவே இல்லை. அதனால எந்த வகையிலையும் அவங்களுக்கு வந்து
முடியாம போய் அவங்க இறக்கும் தருவாயில அந்த குழந்தைய தன்னுடைய அக்கா அவங்களுக்கு அக்காவுக்கு வந்து ஒப்படைத்து என்ன விட இந்த குழந்தைய இந்த இவங்கள்ட்டதான் வந்து இந்த குழந்தை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜாபதி அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட ஒப்படைத்து இரண்டாம் திருமணத்திற்கான சம்மதத்தை கொடுத்துட்டு அவங்க இறந்துறதாக நம்ம பார்க்கணும். ஸோ அவங்க அவங்க தாயை இழந்த நாள் வந்து புத்தருக்கு வந்து 7வது நாள். அந்த குழந்தைக்கு 7வது நாள்லயே அவங்க அம்மா இறந்தாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப இதுக்கு முன்னாடி அந்த 5 நாட்களுக்கு முன்னாடி பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பைபிள்ல ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரம் வரும், வால் நட்சத்திரம் வரும், 5 அரசர்கள் எல்லாம் போய் அந்த குழந்தைய போய் மாட்டு தொழில போய் வணங்குவாங்க, அப்படிலாம் ஒரு இது வரும் இல்லைங்களா? அது மாதிரி இந்த புத்தர் பிறக்க போறான்ற செய்தி முன்னாடியே வந்திருக்கு. வந்து லேபர் வரான் அப்படிங்கிற பிரியாசா வரான் அப்படின்ற அந்த 8 பார்ப்பனர்கள் பிராமணர்கள் சொன்ன அந்த விஷயம் வந்து பரவலாக தெரிஞ்சுக்கிட்ட நிலையில அசிஸ்டர் அப்படின்ற ஒரு மாமுனிவர், அந்த மாமுனிவர் என்ன பண்றாரு, இதை கேள்விப்பட்டு இந்த புத்தர் பிறந்துட்டாரா அப்படின்னு கேள்விப்பட்டு போறாரு. அவருடைய மருமகன் அவருடைய உதவியாளர்கள் நாகத்தரோட வந்து சுசோதனரோட அரண்மனைக்கு போய் நான் அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தைய பார்க்கணும்னு உடனே வாங்கன்ட்டு எல்லாரும் உபசரிச்சு இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கான் அப்படின்றாரு. இவ்வளவு அறிவானவங்க அந்த குழந்தையெல்லாம் தூங்காது, அது ரொம்ப நேரம் தூங்க மாட்டாங்க அப்படின்றாரு. என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு சரி நீங்க ஒரு விஷயம்ன்றப்ப அந்த குழந்தைய எழுந்திருக்காங்க. எழுந்திரிச்சு அந்த குழந்தைய கூட்டிட்டு வர்றாங்க. இந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து காமிச்சோடி அப்படியே அவர் பாக்குறாரு. அந்த குழந்தைகிட்ட 32 அடையாளங்கள் வரும், 86 அடையாளங்களையும் அவர் பார்க்கிறார். அதாவது அந்த ஞானம் மாதிரி ஒளி சொன்னாங்க, அத்தனை வாய்ப்பு அத்தனை விஷயங்களும் அந்த நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அப்படின்றது அவருக்கு வந்து தெரியும். ஒரு ப்ராஃபட் மாதிரி அவர் சொல்றாரு, இது பெரிய ஒரு அழகா வரும் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு அந்த குழந்தையை பற்றி சொல்லுங்க. உடனே வந்து ஜாதகம் பார்க்கறாங்க. உடனே இந்த கையை நீக்கி ஜோதிடம் பார்க்கறாங்க. உடனே அவன் சொல்றாரு, இதே 8 பிராமணர்கள் சொன்னா அதே விஷயத்த சொல்றாரு. இல்லறத்தை அவர் ஏற்றுட்டா வந்து இருப்பான், அல்ல சுரகத்தை ஏற்றுக்கொண்ட அவன் வந்து மிகப்பெரிய ஒரு புத்தராக மாறுவான். இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாப்படுது. ஐயோ நம்ம பிள்ளையோட வாரிசு இல்லாம துரோநிலை ஆயிடுச்சான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எதுவுமே அந்த அசிஸ்டர் வந்து இப்படி பார்த்துட்டே இருந்தவருக்கு நேரம் கழிச்சு அழுகிறாரு. அந்த குழந்தைய பார்த்துட்டு அழுதுன்னு இவங்க என்னமோ எதுவும் பயந்துடுறாங்க அப்பா அம்மா. இல்ல ஏன் அழுதிங்க, என்ன பிரச்சனையா அந்த குழந்தை மேல? இல்ல இந்த குழந்தைக்கு எனக்கு இப்பயே வயசாயிடுச்சு, அந்த குழந்தை பெரிய ஒரு மாமனிதராகி புத்தராகிறப்ப இந்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை சொல்ற அந்த நாள்ல நான் இருக்க முடியாது, எனக்கு அப்ப ரொம்ப வயசாகி நான் இருக்க முடியாது, அதை உயிரோட இருக்க முடியாது, அதை பார்க்க எனக்கு கொடுக்கணும் இல்ல, அதை நினைச்சு நான் வளர்ந்துறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆக இதுல என்ன சொல்ல வராங்க, சமய வாழ்வு கோட்பாட்டு தத்துவம் இந்த விஷயத்த வந்து சொல்றதுல தொடக்கத்திலையும் அவர் சொல்றாரு, தொடக்கத்திலையும் இடையிலையும் முடிவுலையும் இவர் சொல்ற தத்துவம்னா நல்லதா தான் இருக்கும். தொடக்கத்திலையும் நல்லதா தான் இருக்கும், இடையிலையும் நல்லதா தான் இருக்கும், முடிவுலையும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி போதனையிலும் நல்ல போதனைகளா இருக்கும். அதனுடைய அந்த போதனையை கடைபிடிக்கிறவங்க அதனுடைய பயனும் கூட நல்லதாக இருக்கும், முழுமை பெற்றதாக இருக்கும், தூய்மையாக இருக்கும், நிறைவானதாக இருக்கும். அப்படிப்பட்ட தத்துவத்தை புத்தர் சொல்வாரு அப்படின்னு அசிஸ்டர் சொல்றாரு. சரிங்களா? அப்ப இன்னொரு விஷயம் வந்து இவருடைய தத்துவம் வந்து ரொம்ப இந்தியன் கொள்கை அப்படின்றாரு. ஏதாவது ஏசுனார் சொல்றாரு, ஒரு கணத்தை அறிந்தால் மறு கணத்தை காமி, அது சுமை சுமந்து சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி வேதனைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு இல்லாம என்ன சொல்றது, இந்த உலகம் நல்லா இருக்கணும்னா இதை செய்யணும், அப்ப நீயும் சந்தோஷமா இருக்க, அந்த உலகம் சந்தோஷமா இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு மகிழ்ச்சி போதனையாக தான் புத்தருடைய போதனைகள் இருக்கும் அப்படின்றது சொல்றாரு. ஏன் இதை நான் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, பௌத்தம் என்பது ஒரு துன்பியல் கொள்கை. அப்படியே கண்ண முன்னாடி ஆசையை துன்பத்திற்கு காரணம் அவர் வந்து போதிக்க கிடையாது. அது தாண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செய்து நிறைய விஷயங்களை நம்முடைய ஆய்வுக்காக அவர் வந்து செஞ்சிருக்காரு. அதனால அவர் சொல்றாரு, இந்திய கொள்கையில அவர் சொல்றாரு. ஓகே, இப்போ மகாமாயா இறந்துடுறாங்க. இப்போ இவர் யாரோட வளர்றாரு அப்படின்னா
இவங்களுடைய சுத்தோதனுடைய அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க, பெரியப்பா பெரியம்மா அத்தை மகன் மாமா மகன் அவங்களோட சேர்ந்து வளர்றாரு. மகாராமன்ற அண்ணன், ஆனந்தன்ற தம்பி சித்தப்பா மகன், அப்புறம் வந்து அவருடைய மைத்துனன் கசன் வந்து தேவதத்தன், இந்த இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து வளர்றாங்க. இப்போ இந்த மாதிரி வளர்றப்ப இவருடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது, கல்வி எப்படி இருந்ததுன்னா வந்து கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க, அங்க ஒரு சடங்கு செய்யறாங்க. அங்க ஃபர்ஸ்ட் வந்த இந்த 8 பிராமணர்கள்னால அவங்கதான் இவருடைய முதல் ஆசிரியர்களாக இருக்காங்க. அவங்க என்ன 8 பிராமணம், ஒவ்வொருத்தரும் மொழிகள்ல ஒரு வல்லுநர் மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயத்துல அவங்க ஸ்பெஷலைஸ்டான ஒரு இன்ஜினியர்ஸா இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்ப அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அடுத்து 2வது ஆசிரியர் யாருன்னா தப்பமித்திரர் அப்படின்றது அவர் தான் வந்து இப்ப இந்த கிறிஸ்தவ மதத்துல வந்து ஞானஸ்தானம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து 2வது ஆசிரியராக ஆகிறது. 3வது இவர் வந்து பரத்வாஜர் அப்படின்றவங்க வந்து தன்னுடைய தியான முறைகளை வந்து கற்றுக்கிறார். இப்படி வந்து குழந்தை பருவத்திலே கல்வி தியான முறை இதில் எல்லாம் கற்றுக்கிறார். இப்படி பண்றப்ப கூட இடத்துல எல்லாம் தியானத்துல உட்காந்துருவார். ஆனா கூட வந்திருக்காங்க அண்ணன் இவங்க எல்லாம் வந்து தியானம் பண்ண அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களுக்கு கண்ணை கூட சொன்னா அவங்களுக்கு வந்து எப்படா மான வேட்டையாடலாம், எப்படா அதை சாப்பிடலாம், இப்படிதான் இருக்கும். ஆனா இவர் வந்து ரொம்ப நேரம் அதுல நீடிக்கிறத பார்த்துட்டு இவங்க அப்பா அம்மாவுக்கு பயம் வந்திருக்கு. ஐயோ போச்சுடா, அசிங்கர் சொன்னது சரியா போச்சு போல இருக்கு, இவர் மற்றொரு நிலை வந்துடுவார் போல இருக்கு, இப்படி மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுல அப்பப்ப நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கிடையில வந்து இவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது குழந்தை பருவத்துல. என்னன்னா இவர் அவங்களுக்கு நிறைய நிலம் இருக்கு. அந்த நிலத்துல வந்து இந்த நேரத்துல வந்து விதை வைக்கணும், பயிரிடணும், உழுவணும் அப்படின்ற ஒரு நாள் நட்சத்திரம் பார்த்து அப்படி போவாங்க இல்லையா. அது மாதிரி அந்த விதைப்பு நாள் அந்த மாதிரி போறப்ப அவர் பண்ணைக்கு போறாரு. பண்ணைக்கு போனா இவங்கெல்லாம் வந்து நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி விதையை கொடை வச்சுட்டு வருவாங்க அழகைகள். ஆனா வந்து அல்லது அடிமைகள் அப்படி வருவாங்க. ஆனா இவங்க மக்கள் வந்து வெறும் கால செருப்பு இல்லாம சட்டை இல்லாம உழைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி பாக்குறப்ப அவர் வந்து ரொம்ப அப்படியே மூழ்கிறார். ஏன் இவங்க மட்டும் இவ்வளவு கஷ்டப்படணும், நம்ம இப்படி ஒரு சிலவங்க இவ்வளோ வசதியாக இந்த கஷ்ட நஷ்டம் தெரியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பர்கள் கேட்டுக்கிறாரு. அப்ப கேட்கிறப்ப டேய் சும்மா ராமி, நம்மளாம் வந்து சத்திரியடா, நம்மளாம் இப்படிதான் இருக்கணும், அவங்க எல்லாம் அடிமைகள், அவங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்க தான், அவங்கள கடைசி வண்ணத்துல பிறந்தவங்க, அவங்க எல்லாம் காலில் விட்டு வரணும் அப்படி சொல்றாங்கன்னு சொல்ல, அவங்க எல்லாம் அடிமைகள், அதனால அவங்க எல்லாம் தான் விதிக்கப்பட்டது அவ்வளவுதான், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கள் சொல்லிடுறாங்க. அடுத்து இவர் வந்து விதைக்க வருவாங்களா, இவர் என்ன செய்யறாருன்னா அந்த விதைப்பு நாள்ல அறுவடை நாள்ல அது வந்து உழவு நாள்ல வந்து அவரும் சேர்ந்து அவர் உழைக்கிறாரு. நானும் இந்த கஷ்டமா இன்னும் தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு, செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. என்ன இப்ப வந்து எக்ஸாம்பிள் இது ஏதாவது இப்ப இருக்கக்கூடிய நிலைமை நான் யோசிச்சு பாருங்க. இந்த ஜல்லிக்கட்டை வாங்கிட்டோம், இந்த மாரியம்மன் கோயில் திருநாள்லாம் முதல் நாள்ல வந்து நம்ம பட்டியலினத்துக்காரவங்க இவங்களதான் வந்து புறப்படுவாங்க. அப்படிலாம் ஒரு மரபு அப்படிலாம் இருக்கு. நம்ம இன்னும் கூட அதை நினைச்சு புலகாங்கிதம் அடைகிறோம், பெருமைப்படுறோம், ரொம்ப பெருமையா வந்து ஃபீல் பண்றோம். ஆனா அதெல்லாம் தான் கேள்விக்கு உட்படுத்துறாரு ஜேம்ஸ் கேத்ரிக் எல்லாம். என்ன நீங்க மரபுன்ற பேர்ல இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணுமா, நம்ம எல்லாம் அந்த மதம் சடங்கு இது எல்லாம் வந்து இருக்கணுமான்றதுதான் இந்த கேள்வி. இவர் வந்து உழவு நாள்ல இவர் முதல்ல விதை தெளிப்பதா இருக்கட்டும், உழவுதா இருக்கட்டும், அது வந்து அவங்க ஆசை கொடுத்ததுக்காக நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்றது கூட சொல்லிருக்கலாம். இவரே கூட இவர் வந்து அதுல ப்ரொலாங்கா வந்து ரொம்ப நேரமா அந்த உழைப்பு உடல் உழைப்பு அப்படின்னு இருக்கிறார். இப்ப இவன் வந்து கேள்விக்கு உட்படுத்திட்டே இருக்காரு, எல்லாத்தையும் கேள்விக்கிட்டே இருக்காரு. அந்த அந்த பண்டிகை பேரு வக்ரமங்கலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கப்ப இவங்க வந்து அப்பப்ப வந்து வேட்டைக்கு போறாங்க. வேட்டைக்கு போவாங்க. இன்னைக்கு உடல் சில சாதிக்காரர்கள் சில மதச்சடங்குகள் முயல் வேட்டைக்கு போறோம், அந்த வேட்டைக்கு போறோம், எரும மாட்டை அப்படி உயிரோட அப்படி இது பண்றோம் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி வந்து வேட்டைக்கு போறோம் அப்படின்றது அவங்களுடைய பழக்கமா இருந்துச்சு. இந்த அவங்க வேலைக்கு போறப்ப எதுக்காக வேட்டையாடணும், பாவம் இல்லையா, எதுக்காக ஒரு மனிதர்களையும் விலங்குகளையும் தனித்து பார்க்கணும் அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. ஒரு எல்லாமே அன்பு செய்ய வேண்டியதானே, கொல்வது தப்பு இல்லையா, இப்படி கொண்டுதான் வந்து உன்னுடைய அதிகாரத்தையும் வலிமையும் நிறுவனமா அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, நீ புலிய வேட்டையாடு எதை வேட்டையாடுறாரு, நான் வந்து முயல் மாவெல்லாம் வேட்டையாடுவோம், ஏன்னா அதான் அப்புறம் நீ அதெல்லாம் திருப்பி கழிக்காது,
அவ்வளவு ஒன்றும் வலிமை கூட்டியது. அதனால அப்ப நீ புலிகளை எல்லாம் வேட்டையாட மாட்டேன், இதெல்லாம் வேட்டையாடுறியா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் பண்றது, கவுண்டர் பண்றது. சரிங்களா? அந்த அம்பேத்கர் சொல்றாரு, ஆடுகளை தான் பலியிடுவாங்க, சிங்கங்களை அல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லா அராஜகங்களையும் அதிகாரங்களையும் வலிமைன்ற பேர்ல அல்லது வர்ணாசிரம தர்மம் என்ற பேர்ல எதெல்லாம் பின்பற்றிட்டு இருக்காங்களோ அத்தனையும் கேள்விக்குட்படுத்தி இருக்கிறதுனால இவருக்கும் சுத்தோதனருக்கும் கௌதமி பிரஜாபதிக்கும் பயங்கர வருத்தமா இருக்கு. அப்ப அவங்களும் சொல்றாங்க, இது நம்மளுடைய சத்திரியரோட போர் புரியுறது கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப போர் புரியுறதுக்கு அன்பு செய்யலாம் இல்லையா, அண்மையை ரிப்பீட் பண்ணி அதை பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படிலாம் பண்ண முடியாது இவரு கேட்கிறா, எப்ப பதில் சொல்றது தெரியாம எல்லாருமே அப்படி குழம்பு போய் இருப்பாங்க. இந்த ஒரு சூழல தான் வேற என்ன செய்யறாருன்னா பகுத்துணர்வு கோட்பாட்டை கேட்கிறாரு. இந்த மனிதர்களை ஒரு மாண்புக்குரிய இருந்தா நடத்தணும், ஏன் மனிதர்களை இத்தனை பிரிவாகவும், அது மாதிரி விலங்குகளையும் தன்னுடைய பெட் அனிமல்ஸை கூட சிலவங்க நன்மை செய்வாங்க. அதுக்காக மனிதன் அங்க ரோட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க. இந்த ஒரு மைக்ரோ யூனிட்ல ஒரு நுணுக்கமாக கூட அவர் கேள்வி வச்சிருக்காரு. இப்படி ஒரு பகுத்துணர்வும் ஒரு என்ன சொல்றது பகுத்தறிவே இல்லாமல் மனிதநேயமே இல்லாமல் இந்த மக்கள் எப்படி நடந்து கொள்ள முடியும், இது எப்படி ஒரு அதிகாரத்தின் மூலமாக ஒருத்தரை கொல்வது எப்படி சரியாக இருக்கும், நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருக்கப்ப ஒரு சம்பவம் நடக்குது. தேவதத்தன் அவருடைய தந்தை இவங்கெல்லாம் போய் இப்படி போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் ஒரு மரத்தடியில உட்கார்ந்தப்ப ஒரு பறவை அம்பால் வீழ்த்தப்பட்டு அதை துணி துடிச்சு கீழே விழுகுது, ரத்தம் சொல்லுது. பார்த்தோன்னே அவர் பதறி போய் அந்த பறவையை எடுத்து வண்டியில கிடக்குறாரு, அப்படியே ரத்தம் வழியுது. மெதுவா அதுக்கு குடும்பமான வரைக்கும் மெதுவா அதை எடுத்து அந்த உடனே மூலிகை ஏதாவது அதை போட்டு தன்னுடைய மேலாடைகள் துணியால அதை தூக்கி மார்போட அடைச்சிக்கிறாரு. அடைச்சி வைக்கிறியோன்னு அப்படி ஒரு எம்பத்தின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இவங்க இப்படி துணிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதுக்கு அந்த மருந்து கொண்டு அது சாக போனது ஒரு வேலை படைச்சிருந்து இருந்துருக்கு. அந்த பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. அப்ப தேவதத்தன் அந்த வழியா அந்த தெரிய இந்த சைடு ஒரு பறவை விழுந்திருப்பாங்கயா, நான் பண்ணேன், இந்த பறவையை பாரு, இந்த பறவை தான் விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இது என்னுடைய பறவை, நான் தான் அதை வேட்டுனேன், ஸோ இது எனக்கு தான் சொல்றேன் கொடு அப்படின்னா. உடனே இல்ல நான் அது தர முடியாது, நான் காப்பாற்றிட்டு இருக்கேன், அது ஏன் கொல்லணும், அது எனக்கு தான் சொல்றேன். இல்ல யார் போர் தர்மப்படி யார் வீழ்த்துறாங்களோ அவங்களுக்கு தான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்றோம். இது ஆக்சுவலி இன்னைக்கு நடக்கூடிய ட்ரம்ப் செஞ்சுட்டு அப்படின்னா ஈரான்ல வேணுமே ஒரு மொத்த காரணத்தை ஒரு கற்பனாவாத காரணத்தை வச்சுட்டு அதிகார நோக்கில ஒரு காலனிசம் ஒரு அடிப்படையில அத்தனையும் கைகொள்ற மாதிரி ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டு போர் நடந்துட்டு இருக்கு. அது உலக போராக பரிணமிச்சுட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியும். அப்படி மாதிரி இந்த தர்மத்தை போர் தர்மம் சொன்னாங்க இல்லையா, இது யாருதான் சொன்னோம், அவங்களை எல்லாம் அது போர் அப்படின்னா எல்லாத்தையும் அழிக்கிறது. அந்த காலத்துல போர்ல பெண்களை அழிச்சாங்க, அல்ல பெண்களை கூட்டிட்டு போனாங்க, இருக்கிற வழக்கெல்லாம் கொள்ளையை எடுத்தது போக நீச்சலாம் அழிச்சிட்டு போனாங்க. இதுதான் போர் தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமர் கேட்கிறாரு. இது பயங்கர டிஸ்கஷன் ஆகுது, விவாதம் ஆகுது. அவங்க ஒரு நடுவத்தை போறாங்க. அந்த நடுவர் என்ன சொல்றாருன்னா, நட்பை விட சாரி என்ன சொல்றது வீழ்த்தி ஒரு உயிரை வீழ்த்தினதை விட காப்பாற்றினதான் மிகப்பெரிய விஷயம். அவங்க காப்பாற்றினதுக்கு தான் இந்த புறா சொந்தம், அவங்களுக்கு தான் இந்த உயிர் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்கப்படுது. அந்த தீர்ப்பினுடைய விளைவாக தேவதத்தன் மிகப்பெரிய ஒரு வெஞ்சன்ஸ் மனசுல வச்சுக்கான பாடுறாங்க சீக்கிரம் போறாங்க. இதெல்லாம் பின்னாடி வரும். ஸோ இதோட இன்னைக்கு பார்த்துக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா இது வாழ்வியல் சம்பந்தமாக இதுல இருந்துட்டு நான் இப்படி பார்க்கிறேன் இந்த விஷயத்த. இதுல சித்தார்த்தனுடைய கடந்த கால சிந்தனையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக போராட்டம் அப்படின்னு ஒரு விஷயமா அதை நலைட் பண்ணலாம். அதாவது இவர் கௌதமர் அந்த காலத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன், மிரர். அவர் அந்த பாசிட்டிவ் கடந்த காலத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அல்லது கண்ணாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கான தேவையாகவும் இந்த சித்தார்த்தம் இருக்கிறார்.
கூட இன்னைக்கு காலகட்டம் சாதிய ரீதியாக, மத ரீதியாக, வன்முறையாக, சமூக அநீதிகள்ல அப்படியே வந்து பயங்கரமா இருக்கு. அன்னைக்கு வந்து அவர் வந்து வெளியில உழைப்பவர்களை பற்றி அந்த சுரண்டலுக்கு எதிரான தத்துவத்தை பேசுறாரு. ஏன் சுரண்டணும்? மனிதனை எதுக்காக சுரண்டணும்? அது தவறு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நம்ம பாபுமாக்கு வந்து 1885 வரைக்கும் இருந்த 19ஆம் நூற்றாண்டு அவர் வந்து சுரண்டலுக்கு எதிரான, அதுக்கு முன்னாடி ஹெகல் சொல்லிட்டாரு உலகத்தை இரண்டாக பிறக்கணும், பிரிக்கணும் அப்படின்ட்டு. அந்த சுரண்டப்படுபவர்கள் என்று இரண்டாக பிரிக்கிறாரு. ஆனா இந்த ஹெகலுக்கு அடுத்து மார்க்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, இந்த சுரண்டுபவர்கள் ஒரு புரட்சி மூலமாக வெற்றி கொள்வார்கள். அப்பதான் அதுக்கு தான் புரட்சி வெற்றி கொள்வாரு. இதுதான் அவர் கண்டுபிடித்து அவர் மார்க்சியம் அப்படின்னு வச்சுட்டார். அவர் வந்து வந்தது 19 நூற்றாண்டு. ஆனா நம்ம சித்தார்த்தர் வாழ்ந்த காலம் ஏற்குறைய 27ஆம் நூற்றாண்டு, 27 நூற்றாண்டுகளுக்கு முன், அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டு. இந்த 6ஆம் நூற்றாண்டிலேயே அவர் சுரண்டலுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பேசுறாரு. அப்படின்னு இன்னைக்கும் கூட இந்த சுரண்டல் பல வடிவங்கள இருக்கு இல்லையா? அப்ப இந்த விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பௌத்தத்துல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி பறவை சம்பவம், இந்த பறவை தேவதத்திற்கும் இவருக்குமான அந்த பறவை சம்பவம் வந்து என்னன்னா, முதல் சொன்னது ஐ40 இதுதான் அவருடைய வாதம், தேவதத்தினுடைய வாதம். இன்னைக்கும் இயற்கை அழிக்கிறவன் கார்பரேட்ல இருந்து எல்லாருமே அழிச்சு கொண்டு இது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு நிறுவக்கூடிய நான் ஆடுறேன், அதனால உன்னை அழிக்க முடியும். நான் பார்த்து 18 மணி கூட டிமானிட்டைசேஷனை கொண்டாட முடியும். நான் வந்து இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் முழுக்க வெற்றி பெற்று நைட்டா இந்திய அரசியல் சட்டத்தையும் மாற்ற முடியும். மாத்திட்டு அந்த நிமிஷம் வரைக்கும் என்ன யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்க நினைச்ச மாத்தலாம்ன்ற ஒரு அடிப்படையில முதலே கொப்பட்டாதான் இதற்கு மேல அதிகாரம் பிடித்தவர்கள் எல்லாம் இருக்காங்க. யாரு? ஜனாதிபதியில இருந்து அவர்களுக்குரிய மனித மாண்பு கூட மறுக்கப்படும் சூழல இப்ப இன்னைக்கு வந்து அது தேவையாக இருக்கிறது. அந்த ட்ரம்பினுடைய அந்த ஆட்டிடியூட் அதுதான் சொல்லுது. நான் அவனை என்னடா செய்வேன், எந்த நாட்டுல வேணாலும் போய் அந்த பிரதமரை தூக்கிட்டு வருவேன், நான் சொன்ன மாதிரிதான் நீங்க வந்து பெட்ரோல் வாங்கணும், நான் சொன்ன மாதிரிதான் நீங்க சந்தையில ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும், நான் சொன்ன மாதிரிதான் நீங்க வந்து குழந்தைய பெற்றுக்கணும்ன்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது சமூக அரசியல் பொருளாதார சூழலே உலகளாவிய அளவில் இருக்கு. அப்படின்ற அடிப்படையில இந்த பறவை சம்பவத்தின் மூலமாக சித்தார்த்தம் வந்து அந்த அடிப்படையை கேள்வி கேட்பதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து ஒரு அடித்தளத்தை மாற்றக்கூடிய டிஸ்டர்ப் பண்ண கேள்விகளை தான் உங்களால ஏற்க முடியாது. நீ கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு எனக்கு கருத்து மாதிரி அது வந்து எனக்கு வந்து குழு மாதிரி வாழ்ந்துட்டு போனா வந்து உனக்கு என்ன வேணாலும் எப்படி காசு கொடுத்தா டாக்டர் பண்ணாங்கிற மாதிரி, காசு கொடுத்தா எம்எல்ஏ இருக்கு, காசு கொடுத்தா எம்எல்ஏ இருக்கு, காலை கொடுத்து எனக்கு கூட்ட லிக்கர்ஸ் வந்து என்ன வேணாலும் பழைய காமிட்டு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர் கேட்டது இருக்கு இல்லையா, நீ ஆழ்வதாது ஒரு போர் என்று அவசியமா அப்படின்னு கேட்க போகுது. இன்னொன்னு ஆழ்பவர்கள் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தவங்களை இப்படி பண்ண முடியுமா, அப்படி பண்றது சரியில்லை அப்படின்றத மிகப்பெரிய ஒரு வன்மையான ஒரு கண்டனத்திற்கு உட்படுத்துறாரு. அதை வந்து ஒரு சின்ன மைண்ட் வர்ணாசிரம முறை அடுத்த சாதி முறையை மாற்று அதை புனிதப்படுத்துறதுக்கு மதம் சொல்றாங்க. வர்ணாசிரமத்துக்கு புனிதப்படுத்துறதுக்கு அந்த சாதி மதத்துல ஒவ்வொரு சாதிக்குள்ளையும் மைக்ரோ யூனிட் லெவல்ல வந்து பிரிவு உற்றாரு. இது கூட நான் இருக்கிறதே அழிச்சாலும் அதுல வந்து நான் மேல் நீ கீழ் எனக்கு அந்த வரலாறு இருக்கு, ஆண்ட பரம்பரை அந்த மாதிரி சொல்லி இதுதான் அவர்களுடைய பிளாட், இதுதான் அவர்களுடைய திட்டம் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கு. இந்திய புத்தர் சொன்னதாக நாம் எதை எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் மனிதர்களுக்கு சொல்றது இந்த டிவிஷன் இருக்கு. இதே வந்து இதுதான் வந்து கப்பலிங்கே வந்து ரூட்டாக இருக்கிறது. இந்த பிரிவு தான் மனிதர்களின் துன்பத்திற்கான மூல காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு துறையும் பிரிவு எனக்கு கீழே, அதாவது எனக்கு மேல ஒருத்தையும் வந்து என்னைய அடிக்கிறான், என்னைய கவரான், என்னைய முழுங்குறான், ஆனா எனக்கு கீழே இன்னொரு அடிமை இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய சுய திருப்தி அடையக்கூடிய சமூக சாதிய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு தான் இந்த வர்ணாசிரம முறை கொடுத்திருக்கு. இதை அவர் கேள்வி கேட்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதுல வந்து பெண்கள் குறித்த இது வரும். அடுத்ததான் அந்த திருமணம் பற்றி அடுத்த இதுல பார்ப்போம். இந்த இதனுடைய கன்க்ளூஷனா என்ன எடுத்துக்கலாம்னா
ஒரு வரலாறு கிடையாது, இது ஒரு கதை, ஒரு கற்பனை கதை கிடையாது. அதே மாதிரி ஒரு அதிகாரத்துக்கு ஏதோ அந்த நேற்று வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இன்னைக்கு திடீர்னு அரசியல்ல குடிச்சுட்டு நான் அதுவா மாறுவேன் இதுவா மாறுவேன்னு சொல்லிட்டு பீலா ஊத்துட்டு அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு இயக்க போக்குல கொண்டு போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லவே கிடையாது. அது ஒரு இயக்கமாக ஒரு இயக்க போக்குல அது ஒரு விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அரசியல் ஒரு கருணையின் அரசியல் அப்படின்னு சொல்லலாம், சமத்துவத்தின் அரசியல், அநீதிக்கு எதிராக சொல்லலாம். இப்படியாக ஒரு ஒரு ஃபிகராக ஒரு ஒரு வரலாற்று பார்வையில் பார்க்கப்பட வேண்டியதுதான் சித்தார்த்தனுடைய வாழ்வியல் முறை. அடுத்ததாக இவருடைய அனாலிசிஸ், இதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வாழ்வியல் இரண்டு உலகங்களுக்கு மோதலாக இருக்கலாம். என்ன ரெண்டு உலகம்? சொர்க்கம் நரகம் அப்படின்னா இல்ல, இது என்ன உலகம்னா இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது ஒரு சைடு, ஆன்மீக வாழ்க்கை என்பது ஒரு சைடு. அதாவது உலக அரசு, இன்பம், திருமணம், அப்புறம் அதிகாரம், இந்த வேர்ல்ட்லி லைஃப் இருக்கீங்களா, இதை பற்றியும் அதே சமயம் ஆன் தி கான்ட்ரரி ஆன்மீக வாழ்க்கையை பற்றி கம்பேஷன் என்ன, ட்ரூத்னா என்ன, ஜஸ்டிஸ்னா என்ன, இதை பற்றியும் பேசுகிறது. அப்ப இதற்கு மாற்றாக இதன் மூலமாக எப்படி ஒரு மனிதன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சரியானபடி நேர்மையாக வாழ முடியும் என்பதுதான் பௌத்தம் என்பதை சொல்ல முற்படுகிறது. அதற்கான அடிப்படை கூறுகள் சித்தார்த்தனுடைய இளமை பருவம் தொட்டே இருந்திருக்கிறது என்பதுதான் இந்த பகுதிகள் கூறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி கருணை அப்படின்றத அவர் ஒரு அதிகாரத்திற்கு மாற்றாக பண்றாரு, ரீப்ளேஸ் பண்றாரு. எப்படி நிர்வாணம் அது பல நிர்வாணம் சொல்லிட்டாரோ, கர்மம் என்பதற்கு மாற்றாக கம்மாவியை சொன்னாரோ, அது போன்று அவர் ரீப்ளேஸ் பண்ணார். ஒரு ஒரு வேல்யூ தவறான வேல்யூ பதிலா சரியான ஒரு வேல்யூ வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இப்ப நிகழக்கூடிய இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈரான் ஒரு மிசைலை அடிக்கடி அடிச்சுட்டு அதனுடைய போர் முறை எந்த வகையிலையும் நாம் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அது ஒரு காரணத்துக்காக போர் என்று நடந்திருக்கு அப்படின்றது தடுக்க முடியாது என்பதாக நாம புரிஞ்சுக்கிறோம். அந்த மிசைல அந்த ஏவுகணையில என்ன எழுதிருக்காங்க, தேங்க்ஸ் ஃபார் இந்தியன், அந்த மாதிரி இது அந்த குழந்தைகளுக்கான சமர்ப்பணமாக இருக்குது. இப்படி இன்னும் ஒரு வசனங்களை தாண்டி அதுல ஒரு அரசியல் இருக்கலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே ஒரு போர் என்பதே ஒரு வன்முறைக்கான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். அதே சமயம் இந்த கருணை என்பது ஒரு அதிகாரத்திற்கான மாற்றாக இருக்கிறது. அதிகாரம் அது ஏன் அன்பு செய்யறப்ப எதுக்கு போர் வருது அப்படின்ற ஒரு பேசிக்கான கொஸ்டினோட அவர் சொல்றாரு. அதே மாதிரி அரசியல் அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் கட்டிவிருக்கு. அரசியல் அதிகாரம் என்பது சுதந்திரத்திற்கு மாற்றாக இருக்கு. ஒரு மனிதனுடைய தனிமனித சுதந்திரம் என்பது அரசியல் அதிகாரத்தினால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறத அவர் கேள்வி கேட்கிறாரு. டிஸ்கிரிமினேஷன் பண்றாரு, டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் கேள்வி கேட்கிறாரு. இந்த வகையில் இந்த 8 பகுதி, அடுத்த பகுதியில் திருமணம் அவர் எப்படி சித்தார்த்தரை பெண்களை வைத்து அவங்க அப்பா அம்மா எப்படியோ திருமணம் செய்து சொன்னதுக்கு அப்புறம் சுதந்திர வாழ்க்கைக்கு போகாத வழியை எந்த மாதிரி செஞ்சாங்க, அதை மீறி எப்படி சித்தார்த்தர் இருந்தாரு அப்படின்ற விஷயங்கள், அதில் நாம் பௌத்தத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது, பௌத்தத்தை அம்பேத்கர் அவர்களுடைய பார்வையில் நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பது நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இதுவரைக்கும் நான் போதும் நினைக்கிறேன். நன்றி.